காலையில் எழுந்தது லேட்டு, ட்ரெயினை விட்டுட்டேன், பஸ்ஸை விட்டுட்டேன். இது இல்லாமல் கழுத்து வேறு ஒரு சைடு சுளுக்கிக்கிச்சு. இருந்தாலும் நான் கிளாஸ்க்கு போய் தான் ஆவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். அந்த கிளாஸ்க்கு போகிற வழியில் ட்ரெயினில் தான் போனேன்னா, எனக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு காரணமே வந்து அந்த சுண்டலுக்காக தான். சுண்டல் சாப்பிட்டுட்டே போனேன். அது கரெக்டாக கிண்டியில் இறங்கணும். கிண்டியில் இறங்கிட்டு ஓடி வரேன் பஸ்ஸு. அப்புறம் பார்த்தா எப்படியோ பஸ் அங்கிள் நிறுத்திட்டாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து கிண்டிலேருந்து வேளச்சேரிக்கு ரேப்பிடோவில் போனேன். ரேப்பிடோவில் வந்து லேடிஸ் தான் வருவாங்க. பிங்க் ஸ்கூட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது லாஸ்ட்டில் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் ஒரு ₹10 அதிகமாக இருக்கும். பட் வந்து லேடிஸ் வராங்க, சேஃப்டியாக இருந்தது. அண்ட் தென் வந்து ஹெல்மெட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரேப்பிடோவில் ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். சேம் டைம் வந்து அங்கே கிளாஸ்க்கு போய் ரீச் ஆகிட்டேன். எப்படியோ 10:00 கிளாஸ்க்கு 10:30 போயிட்டேன். எப்போவுமே நம்ம லேட்டு தான், நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே போயிட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி செய்யறது, கீ செயின் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஃப்ரீ கிளாஸ். பட் வந்து நம்ம செஞ்ச மேக்னெட்டுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி வரும்போதுமே ரேப்பிடோவில் தான் வந்திருந்தேன். அந்த அண்ணா என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து இங்கே பஸ்ஸு கை போடுமா நிற்கும் அப்படி சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், 10 பஸ்ஸு கிட்ட போச்சுங்க. அரை மணி நேரமாக நின்று ஒரு பஸ்ஸு கூட நிற்கல. திரும்பவும் ரேப்பிடோ போட்டே நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் வந்தது 4 மணி, டைம் வந்து இப்போ 9 மணி. இப்போ வரைக்குமே நான் படுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு வேலை கூட செய்யல. அவ்வளோ வலிக்குது. இந்த மாதிரி லைட்டு பராக் பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஆல். நம்ம